ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மிலி தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி ஜெயிலில் இப்போ சுடரை பிரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு குமுதா கிட்டே ஷேர் பண்ணி மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறாங்க. எல்லாம் சரிதான் அபி, ஆனால் மாணிக்கத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுக்காக அந்த கருணா உன்கிட்ட அந்த மாணிக்கத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான்? அப்படி மாணிக்கம் என்ன சொல்லி தான் கருணாவை மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சரிதான் குமுதா, எனக்குமே நீ சொல்கிறது தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்னன்னு தெரியல. அந்த மாணிக்கத்தை பார்த்து நானும் பிரபாகரன் சாரும் பேசி பார்த்தோம். அந்த மாணிக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறான். வீட்டு பத்திரத்துக்காக தான் அப்படி செஞ்சேன்னு சொல்கிறான். அந்த வீட்டு பத்திரத்தையும் அவன்கிட்ட மீட்டு கொடுத்தாச்சு. ஆனால் இந்த கருணா ஏன் திரும்பவும் அதை பற்றியே கேட்டுட்ருக்கான்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்றாங்க. வீட்டு பத்திரத்துக்காக மாணிக்கம் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருந்தா அவன் வீட்டு பத்திரத்தெல்லாம் வாங்கியிருக்கணும். கருணா கிட்ட எதுக்கு பணத்தை வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க குமுதா இருந்துக்கிட்டு. அவங்க அதுக்கு சொன்ன பதில், வீட்டு பத்திரம் கிடைக்காததுனால பணத்தை வாங்கிக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கு தான் கர்ணா கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்த மாணிக்கம் சொன்னார் அப்படின்றாங்க. என்ன சொல்லி மாணிக்கம் பணம் வாங்கினாரு அப்படின்னு கர்ணா கிட்ட கேட்கவும் எனக்கு சத்தியமாக அது புரியலை. மாணிக்கத்தை கிட்ட கேட்டாலே அவர் சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அவர் உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு கூட எனக்கு சத்தியமாக புரியலை. நான் என்னுடைய வீட்டை மீட்டு எடுத்து என் பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலை. ஆனால் அதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு என் குடும்பம் என்னை விட்டு போயிடுச்சு. பணம் இல்லாததுனால, வீடு இல்லாததுனால இப்போ அந்த பணத்தோட என் குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். கர்ணாவுக்கு மில்லன் மித்ர கேஸில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அதை சொல்லி தான் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினேன்னு மாணிக்கம் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இதை நம்புகிற மாதிரியே தெரியல அப்படின்றாங்க. இல்லை அபி, மாணிக்கம் நீ சொன்ன மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கர்ணா கண்டிப்பாக பணத்தை தந்திருக்க மாட்டான். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கர்ணா எதுக்கு பணம் கொடுக்கணும் அந்த மாணிக்கத்துக்கு? அதுவும் அவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்துருக்கணும். சத்தியமே கிடையாது. நீ நம்பல அப்படின்ற மாதிரி எனக்குமே இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த மாணிக்கத்துக்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் எதுக்காக கர்ணா கிட்ட மிரட்டி பணம் வாங்கினாரு, என்ன காரணம், ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் உனக்கு வழி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கரெக்ட் தான் குமுதா, என்னை பற்றி முழு விவரம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். உனக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விசாரிச்சே ஆகணும். ஆனால் வெளியில் இருந்த வரைக்குமே அந்த மாணிக்கத்தை தேடி கண்டுபிடிச்சி எங்களால் எதையுமே செய்ய முடியல. இப்போ நான் உள்ளே இருக்கேன். இப்போ மட்டும் என்னால் என்ன பண்ண முடியும் குமுதா? அவ்வளோதான், என் வாழ்க்கையே போச்சு. சுடர் என்னை நினச்சி அங்கே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா. என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அபி ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிட்டு. ஸோ இன்னொரு சைடு இங்கே வெற்றி தூங்கி எழுந்திரிச்சாரோ இல்லையோ காலையிலேருந்தே சுடரை பார்க்கணும். என் பொண்ணு சுடர்கிட்ட பேசணும். நான் தான் அவன் அப்பான்னு சொல்லி புரிய வைக்கிறோம். அவள் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட பேசணும்னு வெற்றி ரொம்ப ஆர்வமாக காலையிலே எழுந்திரிச்சு ரெடியாகி நின்றுட்டுருக்காரு. புலிக்குட்டி வாடா போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வெற்றி எங்கே அப்படின்றாங்க. என்னடா உனக்கு தெரியாதா, சுடரை பார்த்து பேசதான் அப்படின்றாங்க. வெற்றி மணி என்ன ஆகுதுன்னு பாரு. யாருன்னா இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு வருவாங்களா? சுடர் எந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு வருவான்? மகேஷ் எப்போ ஸ்கூலுக்கு போவான்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ சுடரை பார்த்து பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நீ இப்போ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறது, டைமு நேரம் காலம் தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா வெற்றி. இங்கே பாரு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரு, இன்னும் டைம் இருக்குது அப்படின்றாங்க. இல்லைடா, என்னால் அது வரைக்கும் கூட சுடரை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு வெற்றி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. அவள் மாமா வீட்டை விட்டு வெளியில் சுடர் ஸ்கூலுக்கு வந்தால் தான் உன்னால் பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம புலிக்குட்டி. வெற்றியும் ஒரு வழியாக சமாதானமாகி அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து கர்ணா வர்றாரு. அந்த டைமில் கர்ணா வந்ததுக்கப்புறமா வெற்றி நேற்று ஏதோ உனக்கு திரும்பவும் தலை சுத்தல்னு புலிக்குட்டி சொன்னால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல கர்ணா அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் அப்படின்றாங்க. அது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய் பத்திரமா ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு ஒரு மாதிரியாக உடம்புக்கு முடியாத இருந்ததுனால புலிக்குட்டியே போய் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டான் காரணா அப்படின்றாங்க. என்ன வெற்றி, உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்த, ஃபீவர் 2 நாளாக அடிச்சிட்டு இருந்துச்சு, 2 நாள் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் தலை சுத்தல் வந்துடுச்சு. நீ சரியாக சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு கர்ணா இதை பற்றி கேட்டுட்ருக்கவும், அதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் கர்ணா, என்னன்னு தெரியல திடீர்னு அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி, உடம்பை பார்த்துக்கோ, என்ன மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுலேயும் இன்வால்வ் ஆகி உடம்பு கெடுத்துக்காத அப்படின்னு கர்ணா சொல்கிறாரு.
சரி வெற்றி சரி கர்ணா அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. வெற்றிக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்ச மாதிரியே தெரியல, அவன் எதையுமே காட்டிக்காமல் இருக்கானே அப்படின்னு தான் வெற்றி நினைக்கிறாரு. ஆனால் 2 பேருக்குமே தனித்தனியாக விஷயம் தெரியும், யாருமே தெரியாத மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கர்ணாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுடர் பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சுடர் படிக்கையை விட்டு எந்திரிக்கவே இல்லை. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக தியா தருண் கூட ரெடி ஆகிட்டே இருக்காங்க. காலையில் எந்திரிச்சு அவர் மாமா வெளியில் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சுடர் ஏதோ அசந்து தூங்கட்டும் அப்பாரை எழுப்பிக்கலான்னு விட்டா, என்ன மணி ஆகிட்டே இருக்குது, சுடருக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு தெரியும்ல, இன்னமும் எந்திரிக்காமலே இருக்கா அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இங்கே அவங்களுடைய அத்தை கேட்குறாங்க, ஏங்க இவ இன்னும் எவ்வளோ நேரம் தான் படுத்துட்டு இருப்பா, மூதேவி தான் வீடு தேடி வரும், இவ்வளோ எழுப்பக்கூடாதா, எப்பயுமே இப்படி இருக்க மாட்டால, டைம் என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாதா, அவள் அம்மு ஜெயிலுக்கு போயிட்டான்னு வருத்தப்பட்டுட்டு வீட்டிலே இருக்க போகிறாளாமா, அதான் அம்மு கிடச்சி ஜெயிலுக்கு பத்திரமா போயிட்டால, அப்புறம் என்ன வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரலா, குழந்தைக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ நான் கேட்குறேன் இரு, நீ அமைதியாக கொஞ்ச நேரம், காலையிலே கத்தாதுன்றாங்க. நானும் சுடரை காலையிலே 2 டைம் கூப்பிட்டு பார்த்துப்பான், சுடர் எந்திரிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் தான் இங்கே நானே போய் எழுப்புறேன்ப்பா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தருண் வராரு. தருண் வந்துட்டு சுடர் ஸ்கூலுக்கு நேரமாகுது, எந்திரி சுடர் அப்படின்றாங்க. சுடர் இழுத்து போட்டு தூங்கிட்டே இருக்காங்க. அவன் அவ்வளோ கூப்பிட்றான், அவளுக்கு திமிரை பார்த்தேன், இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் சுடர் எந்திரின்னு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுப்பும்போது உடம்பு நெருப்பாக கொதிக்குது. இதை பார்த்து தொடர்ந்துக்கிட்டு, சுடருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குப்பா அப்படின்றாங்க. தருண் என்ன சொல்கிறா அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து வேகமாக ஓடி வராரு. சுடர்மா என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், உடம்பு அனலாக கொதிக்குதே அப்படின்றாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு சுடர் எந்திரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எந்திரிச்சு சுடர் சாஞ்சு உட்காந்துடுறாங்க. சுடர் என்னம்மா ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மாமா, என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. ஃபீவருக்கு அதாவது சுடருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குப்பா, இன்னைக்கு கண்டிப்பாக சுடரால் ஸ்கூலுக்கு வர முடியாது, நான் தியாவும் கிளம்புறோம்ப்பா, நீங்கள் சுடரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கப்பா, டேப்லெட்லாம் கொடுங்கப்பா, சரியாயிடும் அப்படின்றாங்க. ஆமாம் சுடர் எந்திரி முதல்ல. சரலா பாத்தியா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, என்னமோ சும்மா கத்திக்கிட்டே இருந்தேன், போய் குழந்தைக்கு குடிக்க சுட பால் கொண்டு வா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு பால் கொண்டு வரலான்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் தியாவும் தருணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டுமா நாங்கள் நேரம் அடித்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு இன்னைக்கு நான் ஸ்கூலில் ஆப்சன்ட் போட சொல்லி மேம் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தருண் கிளம்பிட்டாரு. இங்கே சுடருக்கு பால் சுட கொடுத்ததுக்கப்புறமா சுடர் எந்திரிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு சண்முகம் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுடர் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஒரு சைடு வண்டியில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் கூட்டிகிட்டு போய் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. வெற்றியும் புலிக்குட்டியும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தா தருணும் தியாவும் தான் வராங்க. சுடரை காணோன்ற உடனே வெற்றிக்கு ரொம்ப மனசு துடிச்சு போயிடுது. அப்போ தான் நேராக போயிட்டு தருண் தியா எங்கே சுடர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் சுடருக்கு ரொம்ப ஃபீவர் அங்கிள், சுடர் வீட்டிலே இருக்கா, ஸ்கூலுக்கு இன்றைக்கி அவள் வரல அப்படின்றாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. என்னப்பா சொல்கிற தருண், சுடருக்கு ஃபீவரா, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. தெரியல அங்கிள், அவங்க அம்மா ஃப்ரெண்டுன்னு நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ஆனால் அவங்க அம்மா ஃப்ரெண்டு திரும்பவும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சுடர் ரொம்ப வருத்தமாக இருக்கா போல இருக்குது, அதையே நினச்சிக்கிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு அங்கிள், அதான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவு, டேடி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அங்கிள், நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி நீங்கள் போங்கப்பா அப்படின்னு புலிக்குட்டி சொல்லிடுறாரு. வெற்றி என்னடா அது, குழந்தைக்கு அவள் அம்மாவை நினச்சி இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை என்கிட்ட அவள் உடம்பு சரியில்லாதப்போ என்னை பார்க்க வந்திருந்தால, ஒருவேளை எனக்கு இருந்த ஜுரம் தான் சுடருக்கு ஒட்டிக்கிச்சா என்ன அப்படின்றாங்க. வெற்றி என்னடா இது அப்படின்றாங்க. நம்ம புலிக்குட்டியுமே இருந்துக்கிட்டு சரி என்னமோ ஏதோ சுடர் நான் உடம்பு சரியில்லாதப்போ என்னை வந்து எப்படி பார்த்துக்கிட்டா, இப்போது என் பொண்ணு சுடர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறா, அவகிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லலான்னு வந்தா சுடருக்கு இப்படி ஆயிடுச்சு, வா முதல்ல போய் சுடரை பார்த்துட்டு வரலான்றாங்க. வெற்றி எப்படிடா சுடர் வீட்டில் இருக்கா அப்படின்றாங்க. என்ன ஆனாலும் சரிடா இன்றைக்கி பார்த்தே ஆகணும், நீ வா அப்படின்றாங்க. வெற்றி பார்க்க மட்டும்தானே முடியும், சுடர்கிட்ட நம்மளால பேச முடியுமா அப்படின்னு, நீ முதல்ல வாடா, அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ, சுடர் வெளியில் வந்தால்னா சுடர்கிட்ட பேசுறது அப்படின்றாங்க. உடம்பு சரியில்லாமல் பிள்ளை உள்ளே படுத்துருக்கு, எப்படிடா எழுந்திரிச்சு வெளியில் வரோம் அப்படின்னு, நீ வர போறியா இல்லையா அப்படின்னு கத்தவும் சரிடா நடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி சுடரை பார்க்க வராங்க. சுடர் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களோட அத்தை இருந்துக்கிட்டு எங்க என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்றாங்க. ஜுரம் தான்
அதிகமாக இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்டுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன ரெடி பண்ணியிருக்க சுடருக்காக அப்படின்றாங்க. சுட இட்லி இருக்குங்க, கொடுங்க, சாப்பிட்டுட்டு தூங்கட்டும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூடாக இட்லி எடுத்துகிட்டு வர்றாரு. சண்முகம் ஊட்டி விடுறாரு. சுடரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஏன்னா இந்த மாத்திரையை போடுன்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டதுக்கப்புறமா படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு சுடரை திரும்பவும் படுக்க வைக்கிறாரு. பார்த்துப்பா சுடர், படுத்து நல்லா ரெஸ்டட். என்ன மாமா கடைக்கு போயிட்டு வரேன், உனக்கு எதுவும் ஆகாது, உடம்பு சரியாயிடும் அப்படின்றாங்க. என்ன ஆச்சு திடீர்னு இப்படி அனலாக கொதிக்குது அப்படின்னு தான் சண்முகம் சொல்லிட்டு இருக்காரு. மாமா அம்முவை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், அதான் ஃபீவர் வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ அபி மேலே குழந்தை எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கு, கண்டிப்பாக எல்லாம் சரியாக போயிடா சுடரம்மா, இதை பற்றி நீ கவலைப்படாத, தூங்கு அப்படின்னு சண்முகம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரலா நான் கடைக்கு கிளம்புறேன்னு கிளம்புனதுக்கப்புறமா சரளாமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சுடர் எதுவாக இருந்தாலையும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடு, நான் பின்னாடி சைடு போய் துணி துவைச்சிட்ருக்கேன், என்ன யாராச்சும் வந்தாங்கன்னாவும் சொல்லு அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரளாவும் பின்னாடி சைடு போயிடுறாங்க. கரெக்டாக அவங்க எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வெற்றியும் புலிக்குட்டியும் இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறமா வெற்றி இருந்துக்கிட்டு புலிக்குட்டி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு சுடரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுடரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அதாவது கேட் உள்ளே வராங்க. கேட் உள்ளே வந்து யாரும் இல்லைன்றதை பார்த்துட்டு வீட்டு வாசலில் எட்டி பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்புறம் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலான்னு பார்த்தா சுடர் அங்கே படுத்துட்டு இருக்காங்க. சுடரை பார்த்த உடனே வெற்றிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. சுடரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுடர் நீ ஏன் பொண்ணுடா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ என்னை வந்து எப்படி பார்த்துக்கிட்ட, இப்போ நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சோ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்கான்னு இந்த நிலைமையில தெரிஞ்சோ நான் உன்னை வந்து பார்க்க முடியாமல் உன்கிட்ட பேச முடியாமல் நிற்கிறேனே, இன்னைக்கு எப்படியாச்சும் நான் தான் உன் அப்பான்னு உன்கிட்ட உன் விஷயத்த சொல்லிடணும்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்ச நிலமைன்னு வெற்றி அங்கே நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. சரி வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குது, பேசாமல் சுடரை போய் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வெற்றி. ஒரு வேளை சுடரை நம்ம அப்படி தூக்கிட்டு வந்துட்டோமா அது தப்பாக போய் முடிஞ்சிடுமோ, என்ன அவருடைய அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், சுடரை நான் தான் அப்புறம் தூக்கிட்டு போயிட்டேன் கடத்திட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை ஆகிடும், கருணாவுக்கு தெரிய வரும், இப்போ என்ன பண்ணுறதுன்றாங்க. சரி சுடர்கிட்ட முதல்ல போய் பார்த்து பேசுவோன்னு சொல்லிட்டு வெற்றி நைஸாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சுடர் படுத்துட்டு இருக்காங்க. சுடர்கிட்ட போய் சுடர்ன்றாங்க. சுடர் கண் விழிக்கிறாங்க. கேப்டன் அப்படின்னு கத்த வராங்க. சுடர் ஷு அப்படின்னு வாய் அடைச்சிக்கிறாங்க. எந்திரி அப்படின்றாங்க. சுடரும் எந்திரிக்கிறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சுடரை தூக்கிக்கிட்டே வந்துடுறாரு. தூக்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா செப்பலை போட்டுட்டு கேட் வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியில் வந்து நின்னதுக்கப்புறமா சுடர் இங்கே உட்காருவான் அப்படின்னு ஒரு இடத்துல நல்லா இடமா பார்த்து சுடரை உட்கார வச்சு வெற்றி இருந்துக்கிட்டு சுடர் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தருண் சொன்னான், இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாங்க. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எனக்கு மாத்திரைனா கொடுத்தாங்க கேப்டன் அங்கிள், இப்போ எனக்கு சரியாக போயிடுச்சு கேப்டன் அப்படின்றாங்க. சுடர் நீ என்னை கேப்டன்னு கூப்பிட்றியா அப்படின்றாங்க. வேறு எப்படி கூப்பிடட்டும், கேப்டன் தானே கூப்பிட்றேன், உங்கள் பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்றாங்க. சரி சுடர் நீ சாப்பிட்டியா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன் கேப்டன், அப்புறம் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன், உங்கள்கிட்ட நன்றி சொல்லணும், எனக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு அம்மாவும் நிறைய ஆசைப்பட்டாங்க, மாமாவும் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அம்மாவை நீங்களும் பார்க்கல, அம்மா உங்களையும் பார்க்கல, அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேப்டன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சுடர் என்னம்மா நீ எதுக்கு என்கிட்டலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, அந்த விடு அப்படின்றாங்க. சரி நைஸாக அவரோட அப்பாவை பற்றி கேட்டு பார்க்கலாம், நான் தான் அப்பான்னு சொல்ல முயற்சி பண்ணலான்னு வெற்றி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுடர் நான் உன்னை கேட்பேன், எதையும் மறைக்காமல் உண்மை சொல்கிறியா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் கேப்டன் அப்படின்றாங்க. உன் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, நீ இப்போ இருக்கிறதும் உன் மாமா வீடா அப்படின்றாங்க. என்னடா இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரியே கேட்குறான்னு புலிக்குட்டி ஒரு பக்கம். கேப்டன் அப்படின்றாங்க. சொல்லுடா அன்றைக்கி நீ மட்டும் அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலான்னு கேட்டல, அன்றைக்கி ஏன் அப்படி கேட்டேன், இது வரைக்கும் நான் உன் அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லையே, நீ அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாதே அப்படின்னு வெற்றியை கேட்குறாரு. என் அம்மாவை தான் நான் அம்முன்னு கூப்பிடுவேன், அவங்க தான் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க எனக்காக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அங்கே அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம்
நான் பிறந்ததுலேருந்தே என் அப்பாவை பார்க்கவே இல்லை. என் அம்மு தான் எனக்கு எல்லாமே. என் அப்பாவை பார்த்தா என் அப்பா கிட்ட நான் ரொம்ப கோவப்படுவேன். அவர் ஏன் எங்களை விட்டுட்டு போனார், என் அம்மாவையும் என்னையும் ஏன் விட்டுட்டு போனார், என் அம்மு மேலே அவருக்கு என்ன கோவம்னு நான் அவரை பார்த்து கேட்பேன். எனக்கு அம்மு அப்பா எல்லாருமே என் அம்மா மட்டும்தான். அம்மு தான் எனக்கு எல்லாமே. என் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி, அப்பா எங்கன்னு அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போதெல்லாம் அம்மா என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. அதனாலேயே நான் அவரை பற்றி கேட்குறதே விட்டுட்டேன். எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கும் அப்பா வேணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் என் அம்மா இப்போ தப்பே பண்ணாமல் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பா தான். அதனால் என் அப்பாவை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சுடர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வெற்றி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் புலிக்குட்டி கூட தான், அப்படியெல்லாம் இல்லைடா சுடர், உன் அப்பா நல்லவராக இருப்பார் அப்படின்றாங்க வெற்றி. இல்லை கேப்டன் அங்கிள், நல்லவராக இருந்திருந்தா என் அம்மு தப்பே பண்ணியிருந்தாலும் என் அம்முவை மன்னிச்சுட்டு என் அப்பா என் அம்முவை ஏற்றுட்டு இருந்திருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என் அம்மு என் அப்பாவுக்காக ஓடி வந்தாங்க வீட்டை விட்டு. என் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. என் அம்மு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என் அத்தையும் அம்மாவும் கூட இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க நம்பி ஓடி வந்து என் அப்பா எங்களை விட்டுட்டு போகாமல் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. என் அம்மாவையும் நான் பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்காது. அம்மா அப்பா 2 பேரோடு சேர்ந்து நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பா மட்டும்தான். என் அம்மு எந்த தப்புமே பண்ணலை. என் அம்மு தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாங்க என் அம்மு எந்த தப்புமே பண்ணலைன்னு. அதனால் தப்பெல்லாம் என் அப்பா மேலே தான். அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் கேப்டன் அங்கிள், அவர் பேச்சையே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து வெற்றி ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. அவள் அப்பா மேலே அவள் எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா, அதுவும் ஏன் மேலே அப்படின்றத வெற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போது சுடர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு நான் தான் அவளுடைய அப்பான்னு சொல்லலான்னு வந்தா இந்த அளவுக்கு அவள் அப்பா மேலே அவள் கோவத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காளே. அதுவும் சுடர் மேலே சத்தியம் பண்ணி அபி சொல்லியிருக்கா எந்த தப்பும் பண்ணலைன்னு. அவள் அம்மாவை அவள் முழுசாக நம்புறா. புலிக்குட்டி சொன்ன மாதிரி இப்போது நம்மளை பற்றின விஷயத்த சொன்னால் நம்ம மேலே கோவப்படவாளா? இல்லடா சுடர், உன் அப்பா அப்படின்னு சொல்ல வராரு. திரும்பவும் சுடர் கோவப்படுறதுனால வெற்றி இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமலே விட்டுடுறாங்க. சுடர் அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. நான் வரேன் கேப்டன்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க ஓடி போயிடுறாங்க. சுடரும் வெற்றி கூப்பிட்டுட்டே இருக்கவும் உள்ளே போயிடுறாங்க. பாத்தியாடா வெற்றி, உன் மேலே இந்த அளவுக்கு குழந்தை வெறுப்பில் இருக்கா? தான் அப்பானா தப்பானவர், தான் அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னு அவன் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா. அபி அந்த அளவுக்கு நம்புறா அப்படின்னா அபி மேலே எந்த தப்பும் இல்லைன்றா. இப்போ என்னடா பண்ண போகிறேன்? நீ தான் அவன் அப்பான்னு சுடர்கிட்ட சொன்னாலும் சுடர் கண்டிப்பாக அவன் மேலே கோவப்படுவா அப்படின்னு புலிக்குட்டி சொல்லவும் ஸோ வெற்றி யோசிச்சுக்கிட்டே புலிக்குட்டி கிட்ட நான் அதுக்காக அமைதியாக இருந்துட மாட்டேன், சுடர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன், நான் தான் அவள் அப்பான்னு, அவள் மனசை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு வெற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, வெற்றி எடுக்கிற முயற்சியில் அவர் ஜெயிப்பாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.